ஓம் மகாதேவி வித்மகே விஷ்ணுபத்னி ஸ்ரீமி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்று வெள்ளிக்கிழமை, இந்த அற்புதமான நல்ல நாள் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை. இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதாவது பிறர் தூண்டுதலால் யாரானு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு பெரிய சாபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற பல லட்சம் பேர் இருக்கின்றீர்கள். குழந்தைகள், பெரியவர்கள் அடுத்தவர் பேச்சை கேட்டு சில தவறுகள் செய்திருக்கலாம். அதற்கு ஒரு பரிகாரம். மேலும் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுளே என்னை கவர்ந்து பண்ணு அப்படின்னு வேண்டுகிறீங்கள, அதுக்கு எளிமையான ஒரு முறையை சொல்கிறோம், நன்றாக கேளுங்கள். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு 100 பேருக்கு எதையோ தேவையில்லாத சோஷியல் மீடியாவெல்லாம் வெளியில் பரப்பி பாபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்து கொண்டிருப்பதை விட ஒரு நல்ல செய்திகளை 4 பேருக்கு சொல்வதனால் ஒன்றுக்கு பல கோடியாக வருமா வராதா? இந்த நல்ல செய்திகள் எப்படி செல்லும்? நாம் சொல்லுகின்ற நல்ல செய்தி ஆகாசத்திலே வான்வெளி மூலமாக, காற்றின் மூலமாக, பல கோடி தேவதைகள் மூலமாக, பல ஆலயங்களுடைய கோபுரத்திற்கு மேலே கூட ஆகாச மார்க்கமாக இந்த செய்திகள் அவர்களுக்கு போய் சேரும். நம்மை தாண்டி பல 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்களுக்கும் எத்தனையோ மன கஷ்டம், மன இயக்கங்கள். நல்ல செய்தியே வரல, என் பொண்ணுக்கு கிட்ட வருது கல்யாணம், தட்டி போகுது, என் பையனுக்கு நல்ல பொண்ணே கிடைக்கல, இப்படி இயங்குகின்றவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றீர்கள். வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து இவை இருந்தும் மனதில் நிம்மதி இல்லை. நன்றாக பாருங்கள், நல்ல பதவி, நிறைய காசு பணம் இவையெல்லாம் இருக்கும்போது மனதிலே நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட குடும்பம் என்ன வாழ்க்கை இது? சுகமில்லாத வாழ்க்கை. இதுவும் ஒரு சோகமான வாழ்க்கை தானே. கவலைப்பட வேண்டாம். இன்றிலிருந்து இதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் என்ன செய்யணும், கருடமூர்த்தி, கருட பகவான் நம்ம சொல்ல முடியும், பெரிய திருவடி, இப்படி கருடமூர்த்தி, ஆஞ்சநேயமூர்த்தி, மேலும் பித்ருமூர்த்திகள், அக்ரூர மாமுனி. இந்த அக்ரூருக்கு ரொம்ப மிக சக்தி இருக்குது. அது பெரிய புராணம் இருக்கிறது. இந்த அக்ரூரர் மாமுனி, இந்த 4 பேரையும் நன்றாக மனசார நினச்சிங்க. எத்தனை தடவைன்னு கேட்காதீங்க. ஆசை நம்மளை விட்டுட்டு போகுதா? பல கோடி ஆசைகள் இருக்குது. ஒரு தடவை சொல்லட்டுமா? 2 தடவை சொன்னால் போருமா? ஒரே ஒரு விளக்கேற்றி வச்சா போருமா? எட்டி பார்த்தா போருமா? என்ன செய்கின்றோமோ அதனுடைய பலன்கள் கிடைக்கும். கிடைக்காது என்று சொல்ல மாட்டான். நமக்கு தேவை எவ்வளவு? மிதமிஞ்சி இருக்கின்றது. கர்மா எவ்வளவு? அதை விட தாண்டி இருக்கின்றது. மலை போல், இரும்பு கோட்டை போல் எத்தனையோ கர்ம வினைகள். கர்மா என்றால் நாம் செய்த புண்ணியமும் கர்மாதான், பாபங்களும் கர்மாதான், நாம் சொல்லிய தவறுகளும் கர்மாக. நமக்கு சேர்ந்து கொண்டிருக்கின்ற புண்ணிய கர்மாக்களையும் வைத்து கொள்ளக்கூடாது, பாவ கர்மாக்களையும் வைத்து கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் அப்போது தீர்க்க வேண்டும். ஆஹா, புண்ணியத்தையும் தீர்க்கணும்னு சொல்கிறீங்களே, இப்படி என்ன பண்ணுறது? புண்ணியத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு நாட்டினுடைய அதிபதி, ஜனாதிபதி, அதிபர், இப்படியெல்லாம் ஆயிட்டு வைக்க மறுபடியும் என்ன நடக்கும்? பல பேர் பல விதமான தொந்தரவுகள், பேச்சு ஏச்சு, இப்படி திட்டு, பல சோதனைகள், இவையும் நம்மை பாடாகப்படுத்தும். நிம்மதியாக சாப்பிட முடியாது. இந்த நாட்டுக்கு தலைவர் என்று சொல்லுகின்றவன் தூங்குறானான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு மாத்திரை, நடந்து போக முடியாது தனியாக. இப்படி பல பேர் தவறான முறையிலே வழி நடத்தி பல நல்லவர்களையும் கெடுதலான வழிக்கு நான் தான் சொன்னேன். ஒருத்தருக்கு நல்லது நடந்துட்டுனா நான் சொல்லி தான் அவனுக்கு நல்லது நடந்தது, ஐயா நான் சொல்லி தான் அவனுக்கு கெடுதல் சொன்னும் மனசார யாரும் சொல்வதே கிடையாது. இந்த வெளி உலகத்துக்கு சொல்கின்றவர் யார்? சித்தர்கள் வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டார்கள். மகான்கள், பெரியவர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் நான் தான் செஞ்சு கொடுத்தேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவங்க சதா சர்வ காலமும் இறை சிந்தனையில் இருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது முழுமையாக வருவோம். இப்படி வெள்ளிக்கிழமை தோறும் கருடமூர்த்தி, ஆஞ்சநேயமூர்த்தி, பித்ருமூர்த்தி, அக்ரூர மாமுனி, இப்படி இந்த 4 பேரையும் நன்றாக நினைத்து நமஸ்காரம் செய்து, குறைந்தது 4 பசுக்களை, 4 பசுமாடுகளை, எங்கே சார் போகிற உடனே கேட்கக்கூடாது, போகணும், மெனக்கடணும். 4 பசுக்களை வலம் வந்து, தனித்தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கேயோ பசுமாடு, ஒவ்வொரு பசுமாடா வலம் வாங்க, பிரதட்சணம் வாங்க. பசுவின் குளம்படியிலே காலில்
திருப்பாதத்தில் பின்பக்கமாக ஜாக்கிரதையாக விழுந்து வணங்குவதால் பிறரின் தூண்டுதலால் தவறு செய்தவர்கள் இறை அருளால் தக்க பரிகாரம் கிட்ட அப்படி கிட்டும் பரிகாரம் கிட்ட வர கிடைக்க பெறுவீர்கள். தீர்க்கும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் முழுமையாக செய்தால் தீரும், இல்லை என்றால் முழுமையாக செய்யும் வரை இது இப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல விதமாக பெறணும். இதை எங்கே சொல்லியிருக்கோம்? நமது வாத்தியார் சொன்ன அக்னி சிக்ஷா 28/1/2005 நம்ம சொல்லியிருக்கோம். அது வாத்தியார் சொன்னதை நம்ம எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். இனிமேல் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, எவ்வளவு விதமான சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வரப்போகின்றது என்பதை நமது வாத்தியார் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதனால் தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீர்கள், இறைவனை நம்புங்கள், குருவை நம்புங்கள். இப்படி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளிலே நீங்கள் அக்ஷர பட்சியை மனசார அது எப்படி இருக்கும் என்று விளக்கமாக சொல்கிறேன். அக்ஷர பட்சியை மனசார தியானித்து ஓம் யாதேவி சர்வபூதேஷு அக்ஷர பட்சி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமஹா. மீண்டும் சொல்கிறேன். ஓம் யாதேவி சர்வபூதேஷு அக்ஷரபக்ஷி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமஹா. சொல்லிகிட்டே இருக்கோம். எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் சீக்கிரம் வரும். பெரியவர்கள், கணவன் மனைவிமார்கள், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பூஜை ரூமில் 2 விளக்கை ஏற்றி வச்சுட்டு நல்லா வாசனையான அகர்பத்தியை ஏற்றி வச்சுட்டு இதை சொல்லிகிட்டே இருங்கன்னா வீட்டுக்கு கல்யாணம் மேல சத்தம் கிடைக்கும். இப்படி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு விரைவாக நடக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நடக்கும். அதை உணர வேண்டாமா? எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய ஆளார் நாச்சலா.